கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 15 வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர், அவர் சர்வ வல்லமையுடையவர், அவரே சிருஷ்டிகர்த்தர். அப்படிப்பட்ட அந்த உண்மையான தேவனாகிய ஒரே ஒரு தேவனை நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பது நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்விலே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதற்கு காரணம் என்னவென்றால், உபாகம புஸ்தகத்திலே 33 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நம்முடைய கர்த்தராகிய தேவனை நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பதினால் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பனாக, தாயாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக அவரே இருப்பார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்முடைய தேவனைப் போல தேவர்கள் ஒருவரும் இல்லை, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறவர்களும் ஒப்பற்றவர்கள் என்று சொல்லுகிறது. அவர்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. தேவன் நமக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமாக இருப்பதினால் அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். கேடகம் என்றாலே நம்மை பாதுகாக்கிற ஒரு கருவி. அந்த கேடகம், சகாயம் செய்யும் கேடகமாக தேவன் நமக்கு இருப்பார். நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. எந்த தீமையும் நம்மை அணுகாதபடி அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு இல்லாத ஜனங்களுக்கு கிடையாது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெய்வமாக கொண்டதினால்தான் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. இந்த கர்த்தரையே நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்விலே தேடி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைகளையும் அவருடைய நன்மைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நாம் பாக்கியசாலிகளாய் காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாம் மௌனமாக இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள் ஆக முடியாது. தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், நமக்கு தந்திருக்கிற கட்டளைகளை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்விலை பின்பற்றி அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிட்டு தேவனுடைய காரியங்களிலே நாம் உண்மையாயிருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒப்பாக யாரும் இல்லை என்று, சகாயம் செய்யும் கேடகமாக மகிமை பொருந்திய பட்டயமாக நீர் அவர்களுக்கு இருக்கிறீர் என்று சொல்லி எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி.
தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாயிருக்க உம்மை தேட தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.